துராந்தர் த ரிவெஞ்ச் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. சான்ஸே இல்ல. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ். ஆனா படம் போனதே தெரியாது. செம்ம ஹை ஸ்பீட் ட்ரெயின் மாரி போயிட்டே இருக்கும். ஒரு 2, 3 இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் எமோஷனல் சீன் இருக்கும். ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ, தங்கச்சிய பிரிஞ்சு போகும்போது கொஞ்சம் சீன் இருக்கும். அதே மாரி வந்து அவரு லாஸ்ட்ல அவங்க மீட் பண்ணும்போது அது ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அதுக்கப்புறமா வைஃப்பையும் அவங்க குழந்தையும் விட்டுட்டு வரும்போது ஹீரோக்கு எமோஷனல் சீன் இருக்கும். இது தவிர நீங்க வந்து எமோஷனுக்கு இடமே கிடையாது. ரொமான்ஸுமே பெருசா கிடையாது. ஸோ கொஞ்சம் எமோஷனல் இது இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப ரொமான்ஸும் இருக்காது. ஃபுல்லாவே ஆக்ஷன். எப்படி வந்து இந்த படத்தோட மெயின் கோர பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ட விட செகண்ட் பார்ட் ஆசமா ட்ரெய்னிங்ல என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு அந்த மாரி லைக் அந்த ஆர்மில போகும்போது அவங்க எவ்வளோ ஒரு மன வலிமைக்காக என்னென்னலாம் பண்ணுவாங்களோ எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது தவிர வந்து ஸ்மார்ட்டா அவர் எப்படி ஒரு ஒரு ஆளையும் தூக்குறாரு. யார் தூக்குறாருன்னா பொதுமக்கள தூக்கல. இந்தியால வந்து இந்த மாரி வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணவங்க, இல்லாட்டி மாஸா கில் பண்ணவங்க, அந்த மாரி ஆட்கள மட்டும் தான் இவரு வந்து கொல்றாரு. எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாம் அவர் தூக்கல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்கே அவங்க வந்து கேடு. அப்படிதான் அந்த கதையில நல்லா நல்லா அது ஸ்ட்ராங்கா பதிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னோசென்ட் பீப்பிளையும் கொல்லுவாங்க. இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக. இது வந்து மோஸ்ட்டாவே டெரரிசம் எப்படி காமிப்பாங்கன்னா, அவங்க பணபலம், ம் அவங்களோட பவர் இதுக்காக அவங்க எவ்ளோ தூரம் வொர்க் பண்றாங்க. ஸோ இவங்கள மாரி ஆட்கள் வந்து ஆ அ கம்யூனிட்டி பின்னாடி ஹைட் பண்ணி லைக் வந்து பண்றாங்க. ஸோ அப்படிதான் இது ஓகேங்களா? அவங்க வந்து மிச்ச பேர மிஸ்கைட் பண்றாங்க. பிளஸ் பாகிஸ்தான்ல இருக்கிற சில இளைஞர்களே அவங்க வந்து சுட்டு தள்ளுறாங்க. அவங்களோட சுயநலத்துக்காக. ஓகேங்களா? சோ அது வந்து ஹீரோ லைக் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருப்பாரு. ஒரே ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நம்ம யாமி குப்தா. யாருன்னா அவங்க உங்களுக்கு தெரியும் ஃபேர் அண்ட் லவ்லி ஆட்ல அவங்க அந்த காலத்திலேயே வருவாங்க. சோ அவங்க வந்து ஒரே ஒரு சீன்ல வந்து இது அவங்க ஹஸ்பண்ட் படம். சோ அவங்க வந்திருப்பாங்க இதுல ஒரே ஒரு சீன்ல. அதுக்கு செம விசில் பறக்கும். அது தவிர மோடி 500 100 அவர் டிமானிடைஸ் பண்ணார்ல. அந்த சீன் வரும்போது பயங்கர விசில் பறக்கும். அப்புறமா ஐசி 814 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் சீன் இதுதான். சோ இந்த சீன்ல வந்து ஒருத்தர் வந்து இவர் வந்து அ பாரத் மாதா கி ஜெய். இது வந்து சொல்லும்போது லைக் சொல்ல விட மாட்டாரு. சோ இத வந்து அவரே சொல்ல வச்சு மாதவன் வந்து லைக் வீடியோ கால்ல கேட்பாரு. இது பார்த்தீங்கன்னா, செம்ம விசில் பறந்துச்சு இந்த சீன்ஸ்க்கு எல்லாமே. அது தவிர வந்து இப்ராஹிம் அ அ இப்ராஹிம் அ தாவூத் இப்ராஹிம் சாரி. தாவூத் இப்ராஹிம வந்து இவர் வந்து போட்டு தள்ளன்னு ஃபீலிங்லயே போவாரு. அப்புறம் அவரோட மாமனார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாரு. அது ஜோக்காவும் இருக்கும். கத ஓகேங்களா? அது தவிர எவ்ளோ கொடூரமா போட்டு தள்ளுறாங்க. பட் பார்க்கவே முடியலங்க. லைக் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அஸ் அன் அடல்ட் எனக்கு பயமா இருந்துச்சு. குழந்தைங்கள வச்சு பார்க்கவே முடியாது. குழந்தைங்களே இல்ல தியேட்டர்ல. ஃபுல்லா மெச்சூர்ட் அடல்ட்ஸ் தான் இருந்தாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, சான்ஸே இல்லங்க. கண்டிப்பா போய் பாருங்க. இட் வாஸ் வொர்த் வாட்சிங். ஹிந்தி வந்து ஐ ஸ்டடி லைக் இந்த ஸ்கூல்ல படிக்கும்போதே. ஸோ ஹிந்தில தான் மேஜரா நெறைய இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்சது நல்லதா போச்சு. இல்லாட்டி இந்த படத்த நீங்க பார்த்துருக்க முடியாது. ஏன்னா தமிழ்லலாம் இங்க ரிலீஸ் பண்ணல அவங்க. ஸோ கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல்ல வேர்ல்டு வைட் அது 5 அவுட் ஆஃப் 5 தான் செமையா ஓடுது படம். கண்டிப்பா பாருங்க. தியேட்டர்ல பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட், பிளாஸ்ட் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு டிடிஎஸ் எஃபெக்ட்லாம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, டிவிலயும் வர சான்சஸ் இருக்கு. எப்படி துரந்தர் 1 வந்துச்சு இதுவும் வரும். பட் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. வொர்த் வாட்சிங், வொர்த் த மனி. சீன்ஸ், சவுண்ட் செம்ம. கண்டிப்பா பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.